ஒரு நிமிஷம் கேங்கா இருக்குங்கண்ணா. அப்புறம் மச்சான் நாய் பயப்புத்துறா. கிட்ட ரூட் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அண்ட் ஸ்டாமினா லெவலும் நிறைய தேவைப்படும். கிளியரா? சத்தம் கேட்குதுண்ணா. இந்த வருஷத்துல ஒரு 2-3 விஷயம் மிகப்பெரிய விஷயம் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஒரு பூஜையும் நாங்கள் பண்ண போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பேய் வீடியோவில் ஒரு அட்வென்ச்சரான வீடியோ, ஸ்பிரிச்சுவலான வீடியோன்னு கூட சொல்லலாம். ஒரு கன்னி காடுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த கன்னி காட்டில் இருக்க கன்னி கோயிலில் ஆல்ரெடி நம்ம வந்து பூஜைலாம் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் மறுபடியும் இங்கே வரதுக்கான காரணம் இருக்குது. நான் வீடியோவில் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அண்ட் வானம் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது. எப்போ வேணாலும் மழை வரலாம். மழை வந்தால் செம பிரச்சனை, ஏன்னா ஒதுங்க கூட முடியாது. செம டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் அந்த கோயிலே போய் ரீச் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அட்வென்ச்சராக தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். என் கூட இன்னைக்கு குண்டு குழந்தை அண்ட் கேமராக்கு பின்னாடி ஜியோ ஜாக், நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இந்த காட்டுக்குள்ளே போகிறோம். கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ ஆன் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா இப்போயே நிறைய லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூச்சி போட்டெல்லாம் வந்து எங்கடா இருக்கு திருப்படா காட்டுறாத காட்டுதானே தெரியலையே. தண்ணி கேங்கா இருக்குங்கண்ணா. அப்புறம் மச்சான் நாய் பயப்புத்துறா. கிட்ட என்னடா செல்லம், என்ன இருக்குங்க? எதை பார்த்து கொலிக்கிறீங்க? பயப்படாத வரேன். கண்ணுலாம் போகிறோம், பயங்கரமாக இருக்கு. அண்ணா வராரு, வழியை விடு. நாய் கூட பேச்சுவார்த்தை போன மாதிரி இருக்கேடா இது. கிராஸ் பிரீட். உல்ஃப் இல்லை, நான் கிராஸ் பிரீட் மாதிரி இருக்குண்ணா. இது இங்கே தான் பார்த்து குளிச்சது. ஒன்றும் புரியல. இன்ட்ரோ பேசும்போது பீதியை கிளப்புதுங்க. இந்த பக்கம் தான் பார்த்துதுராது. எதையோ பார்த்து ஆச்சு. அது ஜீவா கன்ஃபார்ம் எதாவது சித்தர் ஏதாவது பார்த்துருக்கோம். அது கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா நாய் கண்ணுக்கு சித்தர் கன்ஃபார்ம் தெரியும். ஆமாம், நம்ம கண்ணுக்கு தான் எப்பயா தான் இதுவாகுது. இங்கே ஒன்று இருக்கு. சித்தர் எதாவது இருக்காங்களா? இருந்தா ஒரு நாட்டி கொலைய அமைதியாகிடுச்சுங்க. ஆமாம், இந்த மாதிரி உருமாறுவாங்கல்ல. ஆக்சுவலாக கைஸ் என்னன்னா, நம்ம கார் எங்கே நிப்பாட்டி இருக்கோம். இதுக்கப்புறம் கார் போகாது, ஃபுல் ஆஃப் ரோடு தான். இங்கேருந்து அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். வருங்க, ரூட் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அண்ட் ஸ்டாமினா லெவலும் நிறைய தேவைப்படும் இன்னைக்கு வீடியோ எடுக்க. காரில் லாக் பண்ணிட்டியா? லாக் பண்ணியாச்சு. லைட் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம், கிட்ட போய் போட்டுக்கலாம். தேவையான லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு. கைஸ் ஒரு பாசிட்டிவ் வைபோட வீடியோவை இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். மன நிறைவோட நல்ல எண்ணத்தோடு உள்ளே போகிறோம். நமக்கு நல்லது நடக்கும்னு வேண்டிக்கலாம். அண்ட் உள்ளே ஒரு பூஜையும் பண்ண போகிறோம். அந்த பூஜை பண்ணுறதுக்காக தான் நம்ம முக்கியமாக வந்திருக்கோம். பூஜைலாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த கோயில்கிட்ட உக்காந்து தியானம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் போகலாம். இது டிப்பிக்கல் பேய் வீடியோ மாதிரி இருக்காது. ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஆஃப் பீட்டான கண்டென்ட்டும் பண்ணுறோம். பேயை தேடி எவ்வளோ நாள் தான் ஓடிட்டு இருக்கிறது. கொஞ்சம் கடவுளை தெரியும், பாசிட்டிவ் எனர்ஜி தெரியும், போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பார்க்கறது வித்தியாசமாக இருக்குண்ணா. அந்த பக்கம் ஏதோ சிக்னல் கிடைக்குதோ அதுக்கு. அதான் சரி, வேணாம் அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், நமக்கும் டிஸ்டர்பன்ஸ். ஆமாம். ஏய், பிஸ்கெட் இருந்தால் எடுத்து போடுங்க. என்னடா பொண்ணு இருக்க? என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. நோக்கியா 1100 ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி நம்பிக்கிறாரு. ஓகே, இவன் கையை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டான்டா. எதனா ஒன்று பட்டன் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அமுக்கினே இருக்கணும். கல்யாணத்தை பண்ண கைஸ், கல்யாணம் பண்ணாதான் சரிப்பட்டு வருவான். இப்போ அதுதான் வந்திருக்கு மெயினாக பூஜை பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு பாசத்தோட நம்ம தொடுறதுக்கும் ஒரு ஏக்கத்தோட தொடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜெகன் கிட்ட வந்து ஏக்கம் எப்பவுமே அவன் கண்ணில் நான் பார்ப்பேன். பாசம், ஏக்கம், அன்பு, அரவணைப்பு, காதல், காமம் இது கொடுக்கறது யாருமே இல்லை அவனுக்கு. இப்படி சொல்லி தான் கைஸ் 5 பொண்ணு வச்சிருக்கான். 5 பொண்ணு வச்சுதான் இப்படி இருப்பானு நண்பர்களே, உங்களுக்கே தெரியும் என்ன பண்றது. ஆமா, வாங்க போவோம், கடவுளை பிரார்த்தனை செய்வோம், நல்லதே நடக்கும். சாமி கிட்ட போறேன்டா அந்த நேரத்துல. ஜெகன் தலைவரே அப்படின்னு பார்த்தா முருகருக்கே 2 பொண்டாட்டி தெரியும்ல. ஆமா, அவரு முருகரு, நான் விநாயகரு. நீ விநாயகர் கிடையாது. ஆமாண்டா, அவர் விநாயகர் கல்யாணம் ஆச்சா இல்லையா ஆயிருக்கு தெரியாது. அண்டர் கவர்ல வச்சிட்டு இருக்காரு. ஆமா, ஓகே. நம்ம ஆடியன்ஸ் கமெண்ட் போடுவாங்க.
விநாயகர் இருக்கோ 2 பொண்டாட்டி இருக்காங்க, சித்தி நீ ஃபர்ஸ்ட் ஒன்று கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் 2 நடக்குதான்னு பார்க்கலாம். ஒன்றுக்கே வழி இல்லை. நீ இந்த நேரத்தில் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக முறுக்கு 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்ணிக்கலாம். ஆமாம். என்கிட்ட ஒரு டார்ச் லைட் கொடுத்துருங்க. அப்படி வச்சுக்கோ. கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ராவாக ப்ரெசென்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஏன்னா இது ஃபாரஸ்ட்டுன்றதுனால அந்த சின்ன சின்ன பூச்சி சத்தங்கள், அப்புறம் இந்த கிரிக் சத்தங்கள், இதெல்லாமே ஒரு பயங்கரமான வைப்பை செட் பண்ணுது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. நீங்களும் இயர்ஃபோன்ஸ் போட்டு அந்த ஃபீலை அனுபவிச்சுக்கோங்க. அதெல்லாம் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த காடு வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்போ இந்த காட்டுக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, இந்த வருஷத்தில் ஒரு 2-3 விஷயம் மிகப்பெரிய விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு பூஜையும் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ நல்ல முக்கியமாக அதுக்கு தான் சர்ப்ரைஸை உடைக்காத. சரி ஓகே. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், சில கெட்ட விஷயம் இருக்குது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் சில நல்ல விஷயங்களை துவங்க போகிறோம். அது நல்ல மாதிரியாக அமையணும்னு சொல்கிறதுக்காகவும் தான் இந்த பூஜை ஸ்பெஷலாக நாங்கள் வந்து பண்ணுறோம். அதுக்காக தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நம்ம மூவி பூஜை கூட இங்கே தான் போட்டிருந்தோம். அந்த மூவி அப்டேட்டும் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். மழை காலத்துலலாம் இதுக்குள்ளே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், நான் உள்ளே போக முடியாது, குளம் மாதிரி தேங்கிடும். செம்மையாக இருக்குடா. பயங்கரமாக இருக்குண்ணா. அப்படியே ஒரு சந்தன ஸ்மெல் வருது பத்தியா, சந்தன ஸ்மெல், மல்லிகைப்பூ. இதே ஒரு ஆரர் ஃபீல் தருது. ஒரு முறை சுற்றி பாரு. கிளியரா? சத்தம் கேட்குதுண்ணா, குழந்தை சத்தம். இல்லை என்ன பிரச்சனைனா, காட்டுக்குள்ளே நிறைய பறவைங்க விலங்குகள்லாம் சத்தம் போடும். சில பறவைங்களை பற்றி நமக்கு தெரியாது, அது எப்படி கத்தும் எப்படி அழுகுன்னு. அதுவே நமக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரை கொடுத்துரும். ஐயோ இது என்ன சத்தமாக இருக்குன்னு. ஆனால் இப்போ கட்டினது ஏதோ பறவை தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆமாம், குழந்தை அழுகிற மாதிரி இருந்துச்சு சத்தம். போய் பார்ப்போம். அதே மாதிரி மூவி அப்டேட் என்ன ஆச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடியே பூஜைலாம் போட்டிங்க, படம் வருமா வராதா, ட்ராப் ஆயிடுச்சா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த மூவியை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. மூவி டைட்டில்லாம் கூட நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம், ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இருக்கட்டும், படம் வருமா வராதான்னு மட்டும் சொல்லு. கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், அந்த கேள்விக்கான பதில் என்கிட்டயே இல்லை. நானும் நம்ம ப்ரொடியூசர் அண்ணா கிட்ட நிறைய முறை கேட்டுட்டேன், எதனால் டிலே ஆகுது, என்ன பிரச்சனைன்னு. பட் ஃபிலிம் இல்லை, நம்ம யூடியூபர், படம்ன்ற வரப்போ அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ், ப்ரொடியூசருக்கு சில பிரச்சனைகள், அதெல்லாம் அவர் சால்வ் பண்ணிட்டு தான் இந்த படத்தை வெளியே கொண்டு வருவாருன்னு நம்புறேன். பட் நம்ம சைடில் தான் நம்ம எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம். நம்மளால எல்லாம் படம் டிலே ஆகலை. ப்ரொடியூசருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ப்ரொடக்ஷனில் ஏதோ சில பிரச்சனைகள், அதனால தான் டிலே ஆகுது. பட் கண்டிப்பாக படம் வரும், ட்ராப்லாம் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. அண்ட் சில பேர் சில ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அந்த படத்தை பற்றியும், அண்ட் படத்தில் சேலரி இந்த மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒத்த பைசா, ₹1 கூட காசு வாங்காமல் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நான் மூவிக்கு பூஜை போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம்னு. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கே நாங்கள் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கோம். ஆனால் அதை தவிர வேறு எதுவுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சேலரி எதுவுமே வாங்கல, அண்ட் அக்ரிமெண்ட் ப்ராப்பராக எதுவுமே போடல. உண்மையை சொல்லனா எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமாவில் எனக்கு யாரும் கான்டாக்ட்ஸும் இல்லை கைட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இந்த அக்ரிமெண்ட் பண்ணணும், இதெல்லாம் மிஸ்டேக்ஸ், இதை சரி பண்ணு, இந்த மாதிரி எந்த விதமான கைடன்ஸும் இல்லாதனால எனக்கே புரியல, நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்குமா, இல்லை தப்பான பாதையில் போயிட்டு இருக்குமா, நம்ம கனவு நிஜமாகுமா, எவ்வளோ நாள் இன்னும் வெயிட் பண்ணோம். ஜெயிக்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம், பேஷன்ஸாக இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. பட் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு எனக்கே வந்துருச்சு. உங்களுக்கும் அது வந்திருக்கு, அதனால தான் தொடர்ந்து நீங்களும் கேட்குறீங்க. ஸோ அதோட அப்டேட் இதுதான். என் கையில் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லுவேன். அதேமாரி நீங்கள் ஏதாச்சும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பேஜ் இருக்குது, இன்ஸ்டா பேஜ் பேரடைம் பிக்சர்ஸ்னு. அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி நம்ம ப்ரொடியூசர் அண்ணா கிட்டே கேளுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்காக ஒரு சூப்பரான அப்டேட்டோட நான் வரேன். கன்ஃபார்ம் படம் ரிலீஸ் ஆகும், வரப்போகுது, தேட்டருக்கு நம்ம வரோம், அவ்வளோதான். எஸ், கண்டிப்பாக நண்பர்களே. எஸ்ஸாக சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பர்சனலுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம போய் எத்தனையோ ஹீரோஸை போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணி நம்ம எங்கேயாவது வந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி. இது வந்து பல வருஷ கனவு. அந்த கனவு வந்து நடக்குமா இல்லையாடே உள்ளுக்குள்ளே ஒரு டவுட்டாக போயின்னு இருக்குது. நடந்துடும். ஆனால் என்னென்னா நமக்கு தெரியும்ல, உங்களுக்கு எப்பவுமே நமக்குலாம் வந்து வெற்றி கிடைக்கும், ஆனால் எப்படி ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஆனால் நிலைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி லேட்டாக கிடைச்சாலும் நிலைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சீக்கிரமாக படம் வரும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. ஸோ நீங்களும் போயிட்டு அவங்க டீமில் கேளுங்க. எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, மச்சான் சொன்ன மாதிரி எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். எங்கள் சைட்லேருந்து எல்லா பெஸ்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம். உங்களை மாதிரியே எங்களுக்கும் ஆர்வம் தான்.
ஏன்னா நாங்கள் நினச்சது எங்களுக்கே பார்க்கணும்னு ஆசை இருக்காது. உங்களை விட எங்களுக்கு ரொம்ப ஆசை. நாங்களே ஒன்றும் பார்க்கல, ஆனால் கண்டிப்பாக ஒர்த்தா வந்திருக்கோம். கண்டிப்பாக. ஸோ எங்கள் சார்பாக நீங்களும் மறக்காமல் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் முக்கியமான கொஸ்டின், இதையும் தொடர்ந்து நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. ராகுலுக்கு என்ன ஆச்சு? ராகுல் திரும்ப சேனலுக்கு வருவாரா மாட்டாரா? ஏன் இவ்வளோ பெரிய கேப்? இது எல்லாத்துக்கான பதில் ராகுலே வீடியோவில் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவான். எஸ், இன்னும் ஒரு 1 or 2 months ராகுலை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க முடியும். அண்ட் என்ன ஆச்சு, எதனால் அவர் வீடியோவில் வரல, இந்த கேள்விக்கான பதிலாம் எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதுவும் ஒரு குடும்பம் தான். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்க தான் செய்யும். அதை பற்றி நம்ம பேசி அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி அதிலெல்லாம் எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அண்ட் நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ தயவு செஞ்சு அதை பற்றி ஸ்பேம் பண்ணாதீங்க. எனக்கு புரியுது, உங்களுக்குள்ள 1008 கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்கள் ஒன்றா சேர்ந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம். கூடிய சீக்கிரம் we will join our hands together. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப அந்த பெரிய அந்த சீன்லாம் கிடையாது. அவன் சொன்ன மாதிரி தான் பாருங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு ஆல்ரெடி நான் நிறைய பேர் கடையில் வந்து கேட்டீங்க, நேரில் பார்த்து கேட்டீங்க. என்கிட்ட எல்லாருக்கிட்டையும் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் வீடியோ சொல்லியிருந்தான் தான். இந்த பாருங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவோம். அந்த மாதிரி கமெண்ட்ஸில் வந்து நீங்களா அசியூம் பண்ணி நீங்களா ஸ்டோரி பின்பத்தை கிரியேட் பண்ணுறாதீங்க. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையும் ஃபேமிலியிலும் இருக்க தான் செய்யும். அதுக்காக நீங்களே ஒன்று இமேஜின் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கும்னு எதுவும் திங்க் பண்ணாதீங்க. பேசிக்கலி அதை பற்றி நம்ம வீடியோலாம் பேச வேணாம். ஏன்னா நம்ம கான்ட்ரவர்சி சேனலில் பே வீடியோ பண்ணுறோம், கண்டென்ட்காக நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு தேவை த்ரில். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் கான்ட்ரவர்சி அப்படின்றதுனால தான் அதை நான் சொல்லலை. மோரோவர் நீங்களும் உங்கள் தம்பியும் நீங்களும் உங்கள் அக்கா தங்கச்சியும் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து என்னடாச்சு ஏன் சண்டை போட்டீங்க, ஏன் பேசுறதில்ல இப்படின்னு கேட்டு இருந்தால் உங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல என்னதான்டா சொல்றது அப்படின்னு ஆகும்ல. லிட்டரலாக அதே உணர்வு தான். எனக்கு தெரியும், நான் ரீப்ளை பண்ணல, இதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சில பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டீங்க. உங்களுக்காக மட்டும்தான் இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டினை நான் இக்னோர் பண்ணன்றதுக்காக சில பேர் தப்பாக கூட நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் இதை பற்றி ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான், நம்ம எவ்வளோதான் கமெண்ட் பண்ணாலும் இக்னோர் பண்ணிட்டே இருக்கானேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இது எங்களோட ப்ரைவசி, பர்சனல். இதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கணும்னு நான் ஆசைப்படல. ஸோ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் அவர் ப்ரைவசி. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய சண்டையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்களும் பெருசாக வேணாம். இதோட முடிஞ்சிச்சு. ஆன்சர் சொல்லிட்டான். இப்போ வந்து வீடியோக்குள்ள ஆமாம், அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவை ஆரர், அமானுஷம், பேய், ஜின்னு, சைக்கோ அதெல்லாமே நம்ம சேனலில் வரும். ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு தனி மரமாக தான் ஆரம்பிச்சு இப்போ ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கோம். ஸோ சிம்பிளி சரத் எப்பவுமே இந்த சேனலில் கான்ஸ்டண்ட்டாக இருப்பான். காலம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மற்றதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து பயணிக்க தான் போகிறோம். ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் நம்ம சேனலில் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏனியாக இருந்து மேலே ஏற்றி விட்டு அழகு பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் எத்தனை பேர் வந்தாலும் நான் என் கேரக்டர் வந்து மாற்றிக்க போகிறதில்ல. அண்ட் ஒருத்தருக்குள்ளே ஏதோ சண்டை வருது, மனக்கசு போகிறதுன்றதுக்காக அவங்கள வெறுத்துருவும் கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் சூழ்நிலை. ஒரு சூழ்நிலை தான் நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன், அவன் இப்படி பேசிட்டான் இவன் இப்படி பேசிட்டான்றது மாற்றுது. ஸோ அதை மட்டும் வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணுறாதீங்க. எல்லாரையும் நேசிப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அவ்வளோதான். போலாம் தலைவரே, தலைவரே. இன்னும் நிறைய தூரம் நடந்து போகணும். நான் இன்னும் பாறையே வரல. ஆனால் ரொம்ப நாளாக இதெல்லாம் சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா நண்பர்களை பார்த்தா Q&A வீடியோ போடுவோம், ஜாலியாக பேசுவோம். இப்போ அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க மாட்டேங்குதா? இப்போ உங்ககிட்ட பேசுறதுலாம் உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்குள்ள இருக்க அந்த குமுறல், கவலைகள் எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும் போல இருக்கு. தீத்துறாத, கொட்டி தீத்துற போற, கண்ட்ரோல் பண்ணு. பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும், எல்லாருக்குமே பிரைவசி இருக்கும். எல்லாத்தையும் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வெளிப்படையாக சொல்லிட முடியாது. அவ்வளோதான் சொல்ல வரோம். புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. எங்கள் வாழ்க்கை வந்து இருக்குல்ல, வாழ்க்கை வந்து தனி வாழ்க்கை, வீடியோ வந்து தனி வாழ்க்கை. புரிஞ்சுங்க. அதே மாதிரி நம்ம டெய்லிலாம் வீடியோ போட முடியாது. வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ. இந்த தலைவன் புசியானன்னு சொல்லுவார்ல, என் தலைவன் இட்டுன்னு போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் ஷூட் போடுறதே பெரிய தலைவர் நாங்கள் ஷூட் போடுறதே பெரிய கஷ்டம். அந்த மாதிரி தான் தலைவனை வந்து இட்டுன்னு போகிறதே எங்களுக்கு பெரிய விஷயம். கைஸ் அப்படியே பொடிநடியாக பேசிகிட்டே நடந்து காட்டுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருந்தால் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். நிறைய பேசி உங்களை போர் அடிக்க வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பேய் வீடியோட இதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஐயோ என்னாச்சு, சரத்தன் என்ன சொல்ல போகிறாருன்னு. ஆமாண்ணா தெரிஞ்சுது. அப்புறம் தீப்பொறி மாதிரி வந்து போகுதுண்ணா. மின்மினி பூச்சின்னு நினைக்கிறேன்ப்பா. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குண்ணா. தெரியல, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. எஸ், ஆக்சுவலாக நடுவில் வந்து ஒரு பெரிய பாறை, ஓகேவா, அதை சுற்றி காடு இருக்குது. நம்ம இந்த பக்கம் இருந்து நடந்து வந்து இங்கே வந்துட்டோம். இதை தாண்டி போனால் காடு. ஸோ சென்டர் பாயிண்ட் இதுதான். இங்கேருந்து எங்களோட கேஜெட்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நேராக உள்ளே போகலாம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அள்ளு விடும், மழை வரக்கூடாது. சீக்கிரம் போய் எங்களோட பூஜையை பண்ணிவிட்டு பேக்கில் எடுத்து வந்துட்டியா? காட் வாட்சரோட ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஜீவா தான் இந்த பூஜையை பண்ண போகிறான். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெடியா போகலாமா? போகலாம்.
கைஸ் பூஜை போடுறதுக்கான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் அங்கே இருக்க கன்னிசாமியை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கோயில். நைட் நேரத்தில் இந்த இடத்துல வரவே கூடாது. பட் நம்ம இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுனால தைரியமாக வரோம். அண்ட் சில டைம் வீடியோ எடுத்துருக்கோம். நிறைய முறை இந்த இடத்துக்கு வந்து சாமி கும்பிடுவோம். வெளியூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து நான் சாமி கும்பிட வைப்பேன் பகல் நேரத்தில். நைட் நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிறைய முறை வந்திருக்கோம். இன்றைக்கி இதை வீடியோவாக எடுத்து ஒரு மெமரிஸாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சுற்றி அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கு. அம்மாவுக்கு பிரச்சனை, குழந்தைக்கு பிரச்சனை, ஐயோ வேணாம் அதெல்லாம் எதுக்கு. என்னை சுற்றி நடக்கிற பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும், கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளேயும் என் மனசுக்குள்ளேயும் சுத்த விடணுன்றதுனால தான் இந்த காட்டு சுற்றுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம நடந்து போகலாம், கேர்ஃபுல்லாக நடந்து போகணும். ஓகேவா ஜகா? பொண்ணு பற்றி யோசிக்காத. என்னடா என்ன நினச்சின்னு தெரியல நண்பர்களே. என்ன பார்த்தா இவனுங்க இந்த வருஷம் ஜெகனுக்கு கல்யாணம் ஆகுது. இப்படி சொல்லி தான் ஸ்கேரி கல்யாணம் பண்ணாங்க. போக என்ன தெரியல. இல்லை நடக்கும் கைஸ். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுது நம்ம டீமில். ஜெகன் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம் அதை பற்றிலாம். ஜெகன் பர்சனலாக அதுக்காக வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கான். சொல்லுங்க கூடிய விரைவில் குட்டி குண்டுக்கு வந்து நீங்க கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் எல்லாரும் இவனை குண்டு குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விட்டா இவனே ஒரு குழந்தைய குத்துருவான். பார்க்க தான் இப்படி இருப்பான், அம்மாஞ்சி மாதிரி கேடி பையன் அவன். நம்ம ஒன்றும் பண்றது கிடையாது. எல்லாம் என்னடா இது? தேனி அது தேனி இல்லை, குலவின்னு நினைக்கிறேன். தேனி தான். லைட் வெளிச்சத்து வருது. போயிடலாம் வாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கோவில் சாமி பக்தி தான். நோ மோர் கான்ட்ரவர்சி. இதுக்கப்புறம் நமக்கு இந்த கான்ட்ரவர்சிலாம் பண்ணி டெவலப் ஆகணும்னு நம்மளுக்கு அந்த ஒரு இதுவே கிடையாது நம்மளுக்கு. அதனால இனிமேல் எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கடவுளை போய் கடவுளை பார்ப்போம். நம்ம தேனி உங்களா சுற்றி வருதுண்ணா ஜெகண்ணா. மச்சான் பாத்துடா நிறைய இருக்குடா. காட்டு தேனி வெளிச்சத்துக்கு ட்ரிகர் ஆகுது. பனைமரம் இங்கேயும் இருக்கேண்ணா. இந்த பனைமரம் பார்க்கும்போதெல்லாம் சரத்தான் ஞாபகம் வரும். ஆமாம். பார்த்து அடிச்சிச்சா? காட்டுக்குள்ளே போயிடுச்சுடா. ஜஸ்ட் முஸ்ரா பார்த்தவங்க வெளிச்சத்துக்கு தான் வருது. இங்கே லைட் மேலே உட்காந்துக்குது பாருண்ணா. அதான் பனை மரத்தில் வவ்வாலாம் சிம்பிளி சரத்துக்கே சவாலா. பார்த்து போங்கண்ணா. பாம்பு நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓரம்லாம் பார்த்து வாங்க. நான் முன்னாடி பார்த்துட்டே போகிறேன். சைடில் நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. கிராமம் முன்னாடி போயிடும். இல்லை ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தேன். பார்த்தேன். என்னடா? இல்லை ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. அந்த தேனி நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குடா கூட. லைட் வெளிச்சத்துக்கு. பறவையா? ஏதோ விழுந்துச்சு மரத்த மேலே இருந்து. ஆடுது பாரு கிளலாம். என்னண்ணா இது? காட்டுக்குள்ளே இதெல்லாம் சகஜம்தான். இந்த வழி தானே? இல்லை இந்த வழி தானே. ஷூரா? ஆமாம். இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய ஒத்தையடை பாதை பிரிஞ்சு போகுமா, எந்த பக்கம் நம்ம போகிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பகல் நேரத்துலேயே கன்ஃபியூஸ் ஆகும், நைட் நேரத்தில் இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். வித்தியாசமாக சவுண்டு தூரத்தில் கேட்குது எல்லா சத்தமும். ஆமாம், தூரத்தில் கேட்குதாண்ணா.
இரு. என்னாச்சுண்ணா? பார்க்குறேன் ஏதாச்சும் இருக்கானே. ம் டேய் உனக்கு மட்டும் எப்படிடா மல்லிப்பூ சத்தம், சலங்க சத்தம், பொண்ணுங்க அழுகிற சத்தம், பொண்ணுங்க சிரிக்கிற சத்தம்? ஏன் ஆம்பளை பையோட அறிகுறி எதுவுமே உனக்கு தெரியாதா? இல்ல இது இந்த கன்னி கோவில் கன்னி காடுன்னு நைட்ல சாமி உள்ளாத்தோம். இந்த பக்கம் சாமி உள்ளாத்துறப்ப அந்த ஸ்மெல் எல்லாம் வரும் நிறைய. நீ இப்படியே இரு. உனக்கு ஒரு கன்னி கோயில் உருவாக்கி ஒரு காட்டே உருவாக்குறேன் நானு. கன்னி ஜெகன். நித்யா இல்ல ஐயோ என் தலைவன் நித்யானந்தா மாதிரி எங்கேயோ போய் உட்காந்துக்கிறார். கைலாசா மாதிரி உட்காந்துதான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நித்யானந்தா. ரஞ்சிதா உருவாக்கிட்டாரா அவரு தனி நாடு, அவருக்குன்னு ராஜ்யம். சரி, அவரு என்ன பண்ணி உருவாக்குனாரு? அவரோட அடித்தல் என்ன தெரியுமா? ஏதோ பண்ணிட்டாரு. போ கூடி சீக்கிரம் உன்னோட வீடியோ ரிலீஸ் ஆகுதான்னு பாரு. நண்பர்களே இப்ப போங்க நீங்க. வாங்க கைஸ், கூடிய சீக்கிரம் சன் டிவில ஜெகனோட வீடியோவை நீங்க பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஹிடன் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. இல்ல நித்யானந்தா ஆகணும்னா இதெல்லாம் பண்ணணும், சம்பவம் பண்ணாதான் நீ நித்யானந்தாவா மாற முடியும். அவர் ரோல் மாடலா எடுக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அவர் மாதிரி சம்பவம் பண்ண கத்துக்கணும். அப்படி சம்பவம் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணிருப்பேனே. போங்க என்ன வச்சே பேசுறாங்க. வாழ்க்கையில காதல் பண்ற, கமிட் ஆயிட்டேன், ஜாலியா இருக்குன்னு சொல்றவன கூட நம்பிடலாம். நான் சிங்கிள் தான் கெத்து, சிங்கிள் தான் மாசு அப்படி சொல்றவன மட்டும் நம்பவே நம்பாதீங்க. எனக்கும் என் லைஃப்ல எல்லாமே இருந்திருக்கு. அது வந்து நல்லா பாசிட்டிவா போயிருக்க வேண்டியதா நெகட்டிவா போய் முடிஞ்சிச்சு. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். நேரம் சரியில்லை, வேற எதுவும் இல்லை. நேரம் சரியில்லை, லவ் பண்றது சரியில்லை, அது ஓகே விடு, அவங்கள மிஸ்டேக் சொல்ல முடியாது. நடக்கல, அது அவ்வளோதான் முடிஞ்சு. ஆட்டோகிராஃப் படத்துல நம்ம சாரன் சாருக்கு 2-3 லவ் தான். ஆனா நம்ம மச்சானுக்கு 10 ஆட்டோகிராஃப் எடுக்கலாம் போல இருக்குது. லவ் பாருங்க, கொடுங்க எல்லாருக்கும், கொடுத்துட்டே இருங்க, பிரச்சனை கிடையாது. அவங்க தராங்களோ இல்லையா, நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் லவ்வை. நோட் பண்ணிங்க. போடா, இது வச்சு என்ன சொல்லுவோம் அப்புறம். போடா, கொடுத்துட்டே இருக்கணும். கோயிலுக்கு வந்துட்டு என்ன பேசுறீங்க நீங்க? தப்பா எதுவும் பேசலையே. என்னடா இது? இதுதானே? ஆமா, இந்த வழி தானே. ரொம்ப நாள் ஆனதுனால காடே ஒரு இதுவாயிட்டு மாறின மாதிரி இருக்கு கொஞ்சம். பூஜை நடக்குதா இல்லையா இருக்காங்க? ஆஹா, வருஷத்துக்கு 1 டைம் மட்டும் தானே பண்ணுவாங்க. அந்த கோயிலாலும் கூட வர மாட்டாங்க. நம்ம தான் வருஷத்துக்கு ஒரு 10 வாட்டி வந்துடுறாங்க. அது நம்ம உண்மைதான். இல்ல சொன்ன மாதிரி வேன் நம்பர் நடக்குதுல்ல நமக்கு. இரா ஏதோ கல் உருண்டு வர மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ, டவுன்ல வர இருக்கும். மழை அடிவாரம் வரல. சொன்னல எனக்கு ஃபர்ஸ்ட் அங்கே கேட்டுச்சு அந்த பக்கம். இப்போ இங்கே கேட்குது. பார்த்துனா யாராச்சும் இருக்கீங்களா? ஒரே நிமிஷம் அங்கே பாரு. யாரோ போறாங்க. இரா ஜூம் போடுறேன். கிளீனாக கட்சி